ஹலோ கைஸ், வெல்கம் டு த வீடியோ. நான் தான் உங்கள் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஓவர் சமண்டு, ஓவர் பவர்டு அண்ட் ஓவர் இட் அப்படின்ற மான்மாவோட எபிசோட் 4 ரிவ்யூ தான் கைஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க, அதாவது என்னன்னா நம்ம ஹீரோ ஓவர் பவர் தானே அப்புறம் ஏன் வீக்காக இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கைஸ். அதாவது இந்த எபிசோடு பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா எனக்கும் அதே தான் தோணுச்சு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ அப்லோடு பண்ணுறனோ அதுக்கு ஒரு 2 hours 1 hourக்கு முன்னாடி தான் கைஸ் நானும் புக்கை படிப்பேன். எனக்கும் தெரியாது அதனால தான் நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், ப்ரோ இந்த மாட்டிக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது சொல்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இன்றைக்கான வீடியோ அப்லோட் பண்ணு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானமே ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ப்ரோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் போயிட்டு வர்றதே பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு தான் ப்ரோ வருவேன். 6 மணிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ரெடி பண்ணி எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 7:30 ஆயிரும் ப்ரோ. அதுக்கப்புறம் வீடியோ அப்லோடு பண்ணுறதுக்கு ரெண்டரிங்கெல்லாம் ஆகிட்டு அப்லோடு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 11 மணி ஆயிரும் ப்ரோ. அப்படி இப்படி பார்த்தாலும் எப்படியாவது அதனால தான் ப்ரோ வந்து லேட்டாக வருது. நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் இருந்தேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நான் வாட்டுக்கு கொடுத்துட்ருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் வந்து எங்கள் பெரியம்மா வீட்டிலேருந்து ஸ்டே பண்ணி தான் ப்ரோ படிக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும், கொஞ்சம் அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. வீடியோஸ்லாம் கொஞ்சம் டிலேவாக தான் வரும். லீவ் டயத்துலலாம் கரெக்டாக வந்துடும் ப்ரோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ குரல் கொஞ்சம் இதாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ப்ரோ. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சரியாக பேசக்கூட முடியல. அதான் இன்னைக்கு எப்படியாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு வீடியோ போட்டணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்குது என்னதான் இருந்தாலும். அதனால தான் ப்ரோ பரவாயில்ல ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உட்காந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணுவேன் ப்ரோ. எந்த அளவுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அப்லோட் பண்ணிடுவேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, நான் ரொம்பவே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, வளவலன்னு பேசாமல் வாங்க நம்ம டேரெக்டாக கதைக்குள்ள போகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து யாரோ உங்களை ஸ்பை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க கைஸ். அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்கிறேன், இந்த ஒரு டிடெக்டிங் பிளெஸிங் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பயனளிக்கிற வகையில் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா சுவர்களை கடந்தும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய மூவிங் ஆப்ஜெக்ட் அனிமல்ஸ் எல்லாத்தையும் என்னால் டிடெக்ட் பண்ண முடியுது. இது ரொம்பவே அற்புதமான ஒரு ஸ்கில்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கைஸ். அப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டு கேட்டது யார் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்குறாங்க. அது வந்து பார்த்தா ஒரு மெய்டாக தான் இருக்காங்க. அந்த மெய்டிட்ட போய் சொல்கிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறையில் இருக்க எல்லா மெய்டையும் நாங்கள் வேலையை விட்டு தூக்கிட்டோம், நீங்களும் கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மெய்டையும் அடிச்சு அந்த இடத்துல இருந்து பற்றி விட்டுட்டாங்க கைஸ். அந்த ஒரு மெய்டை பார்த்தீங்கன்னா பற்றி விட்டுட்டு ரூமுக்குள்ள வந்து மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இருந்த எல்லாத்தையும் மெய்டையும் போக சொல்லிட்டோம், இப்போ வந்தவங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ல எழுதி காமிக்கிறாங்க. அதாவது என்ன எழுதி காமிக்கிறான்னா, ஹே ஐயா எங்களுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் ப்ரூஃப் பேரியர் ஓப்பன் பண்ண முடியுமா, நீ உன்னால முடிஞ்சா கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா கிரியேட் பண்றா. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஐயா சொல்றா கைஸ், அதாவது என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் இந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் கிரியேட் பண்ணிட்டேன், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பேசுங்க, ஏன்னா நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா புதுசு, எனக்கு இன்னும் கண்ட்ரோல் பண்ண தெரியல சரியா, நீங்கள் வந்து வேகமா பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ரியோட சொல்கிறேன், சூப்பர் ஐயா நீ வந்து மாஸ் பண்ணிவிட்ட, ரொம்ப தேங்க்ஸு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கானா. இதை பார்த்து நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறேன், டே நேரடியாக ஷூட்டிங் பண்ணுற நிறுத்துங்கடா, எங்களால் தாங்க முடியலை அப்படின்ட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே அவனுக்கு வயிறு இருந்துச்சோ இல்லையோ, எனக்கு வயிறு இருந்துச்சு கைஸ், ஏன்னா எனக்கு ஐயோ மேலே ஒரு கண்ணு. சரி ஓகே கைஸ், வாங்க நம்ம திரும்ப டாபிக்லேயே போவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டமாக்கி சொல்கிறா, என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிடா அவங்க எதுக்குடா நம்மளை ஸ்பை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாளா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்கிறான், நீலாம் அதை பற்றி யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி நீ அதை பற்றி இவ்வளோ திங்க் பண்ணுறதுனால நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோக்களோட பிளெஸிங்ஸ் இருக்குது பார்த்தியா, அது வந்து பார்த்தீங்கன்னா கிங்டத்துக்கும் இந்த வேர்ல்டுக்கும் ரொம்பவே பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருந்தேன்னு வச்சுக்க, அது அவங்களுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ வாட்டுக்கு தவறான ஆட்களோட கை கொத்துட்டேன்னா அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையா இல்லையா, அதனால தான் அவங்க ஸ்வைப் பண்ணுறாங்க, எனக்கு இதை பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம தமாக்கி ரொம்பவே கோவத்தோட சொல்கிறான், அவங்க தான்டா இந்த ஒரு வேர்ல்டுக்கு என்னோட பர்மிஷனே இல்லாமல் என்னை சமன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நியாயமே கிடையாது, என்னை வந்து இவங்க சமன் பண்ணிட்டு என்னை ஸ்பை வேற பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்கா. இவ பேசுறது நியாயம் தான் கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி நீ யாருன்னே தெரியல, நீ வந்து ஒரு இடத்துக்கு சமன் பண்ணப்பட்டுட்டு நீ அவங்களுக்காண்டி தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ரூல்ஸ் போட்ட மாதிரி தான் கைஸ் இருந்துச்சு. எனக்கு எதனால பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இந்த ஒரு பைத்தியக்கார பிரின்சஸ் அப்படின்ட்டு இருப்பேன், அவன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நன்றி சொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசியிருப்பா கைஸ். பைத்தியக்காரத்தனமாவே பேசினா, ஆர்டர் போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஹெல்ப் கேட்குறா, அது கொஞ்சம் பொயட்டா கொலெக்டா அது மாதிரி கேட்கலாம்ல கைஸ், அது கொஞ்சம் ரகடா கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு ஆர்டர் போடுற மாட்டிக்கு. அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் கைஸ், அந்த சீனில் வேற சொல்லியிருப்பேன் போன சாப்டரில். ஓகே கைஸ், மறுபடியும் நம்ம அங்கே கதைக்குள்ளே போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ஹீரோ நோரி சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்பவே ஆசைப்படுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன், இந்த உலகத்தை பற்றி எனக்கு எதுவுமே முழுசாக தெரியாது, அதனால பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் முழு நம்பிக்கையில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கிங்டம் ரொம்பவே ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு இந்த கிங்டத்தை பார்க்கும்போது ஏதோ சரியில்லாத மாதிரி தோணுச்சு. அதுலயும் பார்த்தீங்கன்னா கிங்டத்தில் நிதி பற்றாக்குறை இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தேகத்தை வர வச்ச விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா இவ்வளோ வெடிப்பையா இருக்கக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட இவ்வளோ எளிமையா பழகக்கூடாது. ஈஸியா மீட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா காவலாளிகள் பிரதிநிதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் இருக்காங்க. நீங்க நோட் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல நம்ம ஹீரோ. அப்ப பார்த்தீங்கன்னா கைஸ் இத கேட்டு நம்ம தமாக்கி சொல்றா, "இதத்தான் நான் முதலே நெனச்சேன். ஆனா பார்த்தீங்கன்னா, ஃபுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லக்ஸூரியா இருந்துச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டா இருந்துச்சு. அதனால நான் இந்த ஒரு விஷயத்த ஃப்ரீயா விட்டுட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்புறம் பார்த்தீங்கன்னா, "நான் நெனச்ச மாட்டிக்கு இது பயங்கர லக்ஸூரியான ஃபுட்லாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா பூண்டு, மசாலா வச்சு செஞ்சிருக்காய்ங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இத ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காய்ங்க." அப்படின்னு சொல்லி சொல்றான். இவ சொல்றத கேட்டு நம்ம ஹீரோ நெனச்சு பார்க்குறான். "என்னது அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சா? டேய் என்னடா சொல்றா பைத்தியக்காரி? என்னாலலாம் வாயிலே வைக்க முடியல. அவ்ளோ கேவலமா இருந்துச்சு." அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த கேள்விய யார் கேட்குறான்னு தெரியல கைஸ். என்ன கேட்குறாய்ங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "சரி இந்த இடத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு ரூம் எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாய்ங்க. பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றான், இத பார்க்கும்போது ஒரு ஃபுட்பால் பிளேஸ் மாட்டிக்கு இருக்கு" அப்படின்றான். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரூம் ஃபுட்பால் பிளேஸ் அளவுக்கு பெருசா இருக்கு அப்படின்றத சொல்றான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது அவங்களோட ஃபர்ஸ்ட்டு சமனிங்ன்றனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இத பத்தி அவ்வளவா பெருசா தெரிஞ்சிருக்காது. அதனால நான் நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் வியப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் ஹேஜன் ராஜ்யத்தை ஒப்பிடும்போது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா காய்ஸ் இந்த ஹேஜன் ராஜ்யன்றது நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் சம்மன் ஆனால அந்த ஒரு கிங்டத்தோட பேரு காய்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா காய்ஸ் நம்ம ஹீரோ தான் காய்ஸ் மறுபடியும் சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம இந்த கிங்டத்தை விட்டு வெளியேறணும். ஏதாவது தப்பா எதுவும் நடக்கிற மாட்டிக்கு இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவலாளிகிட்ட இருந்து என்னோட டிடெக்டிங் ஸ்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈஸியா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி வெளியே போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்துக்கு எப்படி திரும்ப போறது அப்படின்னு சொல்ற வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ஹீரோ சொன்னதுக்கு டமாக்கி வந்து கேள்வி கேட்கிறா. என்ன கேட்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, "ஹே உனக்கு ஞாபகம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் வந்து நம்ம உலகத்துக்கு போறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லைன்னு சொன்னால" அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மறுபடியும் சொல்றான், அவன் நம்மகிட்ட பொய் சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா அதை எப்படி போறதுன்ற வழியை கூட நம்ம மறைச்சு வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம அயோ வந்து பார்த்தீங்கன்னா பேரியரை கண்ட்ரோல் பண்ண முடியாம இவங்க 2 பேரும் பேசுறத கேட்டுட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா டமாக்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாங்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில நல்ல பாயிண்ட்டுகள எடுத்து குடுத்துருக்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வீக்கா தான் இருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா இப்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல நடந்துக்கிற போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாங்க கைஸ். அப்ப பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது டமாக்கி பக்கத்துல வரா கைஸ். பக்கத்துல வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஐய பார்த்துட்டு, உன்னோட லெஃப்ட் ஐ ஏன் எல்லோவா இருக்கு? காலையில பார்க்கும்போது இப்படி இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ஹீரோ மனசுல நினைக்கிறேன், டேம் இட்! நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 2 கண்ணுமே வேற வேற தான் இருக்குன்றத நான் மறந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நான் சந்தேகக்குரிய ஒரு ஆளாவே தான் தெரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதாவது பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள. அப்ப பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ரியோ சொல்றாங்க கைஸ், டமாக்கி, எல்லாத்துக்குமே அவங்க வாழ்க்கையில மறக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். நீ வந்து அதெல்லாம் கேட்கக்கூடாது. அவங்களோட சீக்ரெட்டு. அவனுக்கு எப்ப சொல்ல தோணுதோ அப்ப அவன் சொல்லுவான். நீ அதுக்கு தட்டிக்கு அவனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் குடு அப்படின்னு சொல்றான் நம்ம ரியோடோ. அப்ப பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ஹீரோ மனசுல நினைக்கிறேன், ரியோட என்ன பத்தினா நினைக்கிறானாப்பா அப்படின்றான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காய்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெறும் கான்டாக்ட் லென்ஸ் தான் போட்டிருக்கேன் அப்படின்றான். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள நம்ப வைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறான். அப்ப பார்த்தீங்கன்னா கைஸ் பேசி முடிச்சுட்டாங்க. பேசி முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நைட் ஆயிருச்சு. ஹீரோ வந்து பார்த்தானா அவனோட ரூமுக்கு வந்துட்டான். அவன் ரூமுக்கு வந்துட்டு யோசிச்சு பார்க்குறான் கைஸ். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு அனிமி வேர்ல்டுல இருக்க மாட்டிக்கே ஃபீல் ஆகுது. சரி என்னோட டீமன் ஐஸ் திரும்ப வந்துருச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ என்ன பவர் இருக்கும் இந்த ஒரு டீமன் ஐஸ்க்கு? இதை நான் உடனே செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு என்னோட ஸ்டேட்டஸ் விண்டோஸை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து என் மண்டைக்குள்ள வந்து ஸ்டேட்டஸ் விண்டோஸை வந்து பார்த்தீங்கன்னா இல்யூஷனாக நினச்சி பார்க்கணும். அப்போ வந்து ஸ்டேட்டஸ் விண்டோஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ஹீரோ ஸ்டேட்டஸ் விண்டோஸ் ஓப்பன் பண்ணிட்டான். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன், என்னோட பவர்ஸ் எல்லாம் ரொம்பவே அதிகமாக தானே இருக்கு. என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் ஏன் நான் அவங்ககிட்ட தோத்தேன்? நான் காலையிலேயே ரொம்ப வீக்கா இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளேயே அவனே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி விடு, அது எதுவா இருந்தா என்ன, இப்போதைக்கு நம்ம அதை பத்தி யோசிக்க வேணாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட என்னென்ன ஸ்கில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட்ட பார்த்தீங்கன்னா என்னென்ன மேஜிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டீமன் ஐ இருக்கு, மேஜிக் சர்க்கிள்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் தீஃப் இருக்கு பார்த்தீங்களா, அது அட்வான்ஸ் ஆகப்பட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன் ஸ்கில் இருக்கு. எனக்கு அந்த ஒரு சமயத்துல தான் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றான்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா தேட் சம்மனிங்கு அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேம்பையராகவே மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை நான் என்ன ஒரு ஹியூமனைட் மான்ஸ்டரா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ஸ்டேட்டஸ் விண்டோஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ தாங்க தெரியுது நம்ம ஹீரோ வந்து ஏன் இவ்வளோ நேரம் வீக்காக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சன் காட்ஸ் கான் அப்படின்னு போட்டிருக்கு. அது வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு வேம்பையராக இருக்கனால உங்களோட பவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா 90% கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கும். நீங்கள் வந்து உங்களோட ஃபுல் பவரெல்லாம் பயன்படுத்த முடியாது. நைட்டு நேரத்தில் உங்களோட ஃபுல் பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு கைஸ் அந்த ஒரு ஸ்டேட்டஸ் விண்டோஸில். இதை படிச்சுட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, அடிங்கொய்யால இதனால தான் பார்த்தீங்கன்னா நான் மத்தியானம் அவ்வளோ வீக்காக இருந்தேனா, என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஹையாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நான் ஒரு வேம்பயர்ன்றனால தான் காலையில் என்னால் சூரிய ஒளியை தாங்க முடியலையே, அவ்வளோ டயர்டாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபுட்ஸ் நல்லா இருக்குது, ரொம்பவே லக்ஸுரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு மட்டும் அந்த சாப்பாடு சுத்தமாக பிடிக்கல, வாமிட்டாக வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ தான் அதுக்கு புரியுது, அதில் பார்த்தீங்கன்னா பூண்டு இருந்திருக்கு. நான் ஒரு வேம்பயர்ன்றனால எனக்கு பூண்டு ஒத்துக்கிறாது அப்படின்றான். அது மட்டும் இல்லை நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஒரு இடத்துக்கு சமனாகி வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, நான் வந்து அந்த பொண்ணுங்களை பார்த்து ஈர்க்கப்பட்டேன். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அழகுல கிடையாது, அவங்களோட ரத்த நாளம்லாம் எனக்கு கண்ணுக்கு கண்ணாவே தெரிஞ்சிச்சு. அதை பார்த்து தான் நான் ரொம்பவே ஈர்க்கப்பட்டேன். அது ஏன்னு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அது மட்டும் இல்லை என்னோட கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாறினதை நான் ரொம்பவே லேட்டாக தான் பார்த்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேம்பயராக வேற மாறிட்டேன். என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இன்னும் ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. என்னை பற்றி எனக்கே இன்னும் முழுசாக தெரியல, தெரிஞ்சுக்கிற ரொம்பவே ஆர்வத்தோடு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இதான் ஒரு நல்ல சான்ஸு. இந்த ஒரு வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறணும்னு நினைக்கிறேன். என்னோட ஒவ்வொரு ஸ்கில்ஸையும் நான் ரொம்பவே நல்லா பயன்படுத்தி அதோட ஃபுல் பொட்டன்ஷியலை நான் அன்லீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி நம்ம ஹீரோ சொல்கிறதோட இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த ஒரு சாப்டர் உங்களை எத்தனை பேத்துக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். போன சாப்டர் பார்த்த நிறைய பேத்துக்கு இந்த டவுட் இருந்திருக்கும் கைஸ். ஏன் எனக்கே டவுட் இருந்துச்சு. நான் வந்து ஓகே அடுத்த சாப்டர் படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் கைஸ். நான் அப்லோட் பண்ணிட்டு வீடியோ எல்லாம் முடிச்சுட்டு பார்க்குறேன் கைஸ். பார்த்தேன்னா 12 மணி ஆயிடுச்சு. அதோட நான் தூங்கிட்டேன். காலைல காலேஜ் போயிட்டு படிக்க முடியல. அதோட வந்து தான் படித்தேன். நானும் ஆர்வத்தோடு இருந்தேன். அந்த ப்ரோவும் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நம்ம ஹீரோ பவர் தான் ப்ரோ, ஏன் ப்ரோ அவன் இவ்வளோ வீக்காக இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நானும் அதோட ஓகே ப்ரோ இருங்க ப்ரோ, நான் வந்து அடுத்த சாப்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை போட்டிருந்தேன் ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம ஹீரோ வீக்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவனால் பார்த்தீங்கன்னா காலையில் அவனோட ஃபுல் பொட்டன்ஷியலை ஃபைட் பண்ண முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேட் சம்னிங் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ஹீரோ வேம்பயராக மாறிட்டான். அதனால தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போதே எனக்கு வேற சமாத்துட்டு முடியலன்றிட்டு இருக்க, செல்லம் நோண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இருந்தாலும் ஓகே வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டுகளை வாங்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் கைஸ். அதுக்காண்டி அதை ஒரு லைக்கை போடுங்க கைஸ். சும்மா தாங்க சொன்னேன். உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு மான்வா வேற போட்டிருக்கேன். நம்ம சேனல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா, இந்த சேனல் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சா சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ் அவ்வளோதான், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். அப்புறம் பார்த்தீங்கன்னா குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.